முதலாம் ராஜாக்கள். Let us turn to the first book of Kings, மூன்றாம் அதிகாரம், 3rd chapter. 5ஆம் வசனத்தை படிப்போம். Kindly read the 5th verse. In Gibeon, the Lord appeared unto Solomon in a dream by night, and God said, "Ask what I shall give thee." கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. தன்னுடைய இளம் பிராயத்தில் ஒரு பெரிய உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுகிற ஒரு காரியம் இது. This is the thing which the Lord spoke in a dream unto a man who had taken up a great responsibility at his tender age. பொதுவாக இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு ஸ்தானத்தை ஒரு மனுஷன் பிடிக்கும் பொழுது அவனுக்கு ஆசை நிறைய இருக்கும். Generally, when a man ascends to such a position in his young age, he will have a lot of desires. எல்லா ராஜ்யங்களையும் பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். He will have the desire to capture all the kingdoms. எல்லா ராஜாக்களையும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். And he will have the desire to subjugate all the kings. அவனுக்கு விரோதியாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள்ளே இருக்கும். He would have the desire to destroy all his enemies. பொன்னையும் வெள்ளியும் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து ஐஸ்வர்ய சம்பன்னன் ஆக வேண்டும் என்கிற ஆசை அவனுக்குள்ளே இருக்கும். He will also have the desire to be the richest man by gathering the gold and silver as much as he can. ஆனால் இவனிடத்தில் ஆண்டவர் கேட்ட நேரத்தில் அவன் ஆண்டவருக்கு கொடுத்த பதில் ஆண்டவருக்கு மிகவும் அருமையாய் பிரியமாயிருந்தது. But the answer which this man gave when the Lord asked him was much pleasing, and it was so good in the sight of the Lord. பொதுவாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், சாலமோன் ஒரு ஞானமான மனுஷன், அல்லாவிட்டால் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர். Generally, we all know that Solomon was a wise man and he had received wisdom from God. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் படிக்கிறோம். In the Bible also we read that the fear of the Lord is the beginning of the knowledge. 145ஆம் சங்கீதத்தினுடைய 19ஆம் வசனத்தை படிக்கும் நேரத்திலே அங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுவருடைய விருப்பத்தை வாஞ்சையை அவர் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லியிருக்கிறார். In the Psalm 145 19th verse, it is mentioned in the scriptures that he will fulfill the desire of them that fear him. படியுங்கள். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவர். He will fulfill the desire of them that fear him. சாலமோனுக்குள்ள ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு சுபாவம் இருந்தபடியினால்தான் அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். விரும்புகிறதை கேள் என்று ஆண்டவர் சொன்னார். Because Solomon had the nature of fearing God, the Lord fulfilled his desire. He also told him to ask what he desired. தேவனுக்கு பயந்த மனுஷர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை கேட்க மாட்டார்கள். They that fear the Lord will never ask or indulge in anything that is not pleasing to God. தேவனுடைய ஜனங்களுக்கு உலகத்தாரை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கலாம், ஆனால் தேவ ஜனங்களுக்கு எல்லாம் தகுதியானது அல்ல. The people of God may have the right as all other worldly people to enjoy and experience everything, but that will not be worthy of them. நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்போம் என்றால் அது அவருக்கு பிரியமானதாய் அவருக்கு சித்தமானதாய் இருக்க வேண்டும். If we ask anything from the Lord, that should be pleasing unto the Lord and it should be the will of God. முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்கும் நேரத்திலே நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகலும் கேட்டால் அவர் நமக்கு தருவார் என்று சொல்லியிருக்கிறார். If we turn to the first epistle of John 5th chapter and read the 14th verse, there it is mentioned that if we ask anything according to his will, he heareth us.
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதையாகிலும் கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். If you ask anything, we should ask it according to His will. அப்படியானால் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டால் தான் சித்தத்தின்படி கேட்க முடியும். Only if we know the will of God, then only we can ask according to His will. நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் கிடைக்கும் என்று சொல்லவில்லை, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் கிடைக்கும் என்று சொல்ல இருக்கிறார். It is not mentioned there, if we ask according to our own will, we will receive. But it is mentioned there, if we ask according to His will, He will hear us. அப்படியானால் அவரிடத்தில் கேட்கிற மனிதர்கள் அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். If it is so, the persons who ask of Him should know of His will first. நாம் கொலோசியர் 1 அதிகாரத்தினுடைய 9 வசனத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். If you turn to the first Colossians 1st chapter 9th verse, there Apostle Paul says, I desire that you must be filled with the knowledge of His will. படியுங்கள். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். I desire that ye might be filled with the knowledge of His will in all wisdom and spiritual understanding. ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோட நாம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். We should be filled with the knowledge of His will in all wisdom and spiritual understanding. எப்பாப்ரா என்கிறதான தேவனுடைய ஊழியக்காரன் கொலோசிய சபையார் கர்த்தருக்கு சித்தமானது எல்லாவற்றிலையும் தேர்ந்தவர்களாய் நிற்க வேண்டும் என்று அவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபங்களில் போராடி கொண்டிருந்ததாக கொலோசியர் 4:12 படிக்கிறோம். In Colossians 4 chapter 12th verse we read that Epaphras, a servant of God, was praying unceasingly unto God so that all the Colossians might be excellent and be perfect in calling unto the will of God. நாம் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவருடைய மனதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். If we ask anything of the Lord, firstly we should understand the mind of God. அவருடைய விருப்பத்தை, அவருடைய உள்ளான பகுதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand which is His inner desire. அது எப்படி நாம் விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand that? ரோமர் 12 அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை நாம் படிக்கும் நேரத்தில், if you turn to Epistle to Romans 12 chapter and read the first 2 verses, தேவ சித்தத்தினுடைய முக்கியமான பகுதி சொல்ல அவருடைய நன்மையும் பிரியுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். In the second verse it is mentioned, be ye transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. ஒரு மனிதன் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அவனுடைய மனது புதிதாக வேண்டும். If a man is to understand which is the good, acceptable and perfect will of God, his mind should be renewed. ஒரு மனிதனுடைய மனது புதிதாக்கப்படாவிட்டால், மனது மர்வமாகாவிட்டால் அவன் தேவனுடைய சித்தத்தை அவன் விளங்கிக் கொள்ளுகிறது அரிதான காரியம். If the mind of a man is not renewed, if it is not transformed, it is very very rare thing for him to understand the will of God. தேவன் எல்லாரோடும் ஒரே விதத்தில் தொடர்பு கொள்கிறதில்லை, அவருடைய மனநிலையை பார்த்துதான் தேவன் தொடர்பு கொள்கிறார். God is not communicating with everyone in the same manner. According to the state of their mind, He is conversing with them. சாலமோன் வயதிலே இளைஞனாய் இருந்தாலும் கூட அவருடைய மனநிலையை கர்த்தர் கண்டார். Even though Solomon was of very young age, He saw the mind of Solomon. அந்த நாட்களில் அவன் மேல் அவர் மிகவும் பிரியமாயிருந்தார். In those days, He was much well pleased in him. அவனுடைய மனநிலையை கண்டு அவனிடத்தில் கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். On seeing his mindset, he asked him, you ask what you desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த காலை நேரத்திலும் நம்முடைய மன விருப்பம் என்ன என்று கர்த்தர் அறிய விரும்புகிறார். in this morning also, the Lord wants to know the desire that is in our heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசியமாயிருக்கிறது?
What do you require in the depth of your heart? என்ன தேவையோடு நீங்கள் இருக்கிறீர்கள்? With what need you are in the presence of God? உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is your mind now? வேதவாக்கியம் சொல்லுகிறது கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். The scripture says, not the base and vile things, but seek the things that are above. தேவனுடைய ஜனங்களுடைய குடியிருப்பு என்று சொல்லுகிறது இங்கே அல்ல பரலோகத்தில் இருக்கிறது. The dwelling place or the habitation of the people of God is not upon the earth, it is in heaven. அதுதான் நம்முடைய நிலையான சுதந்திரம். It is our permanent inheritance. அதுதான் நம்முடைய நிலையான வாழ்க்கை. It is our eternal life. அங்கேதான் நாம் என்றென்றைக்கும் ஜீவிக்க போகிறோம். There we are going to live from everlasting to everlasting. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அங்கேதான் இருக்கிறார். Our Lord and Savior Jesus Christ is there only. அங்கே இருந்து அவர் வருகிறதைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We are eagerly awaiting his coming from that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நிலையான நகரம் தேவனுடைய ஜனங்களுக்கு இங்கே இல்லை. We have no permanent city here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே நம்முடைய மனநிலை உயர்த்தப்பட வேண்டும். Therefore, our mind should be uplifted. நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும், அது மறுரூபமாக வேண்டும். Our mind should be renewed or transformed. அப்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய விண்ணப்பங்களும் கூட அவருக்கு உகந்ததாய் இருக்கும். Then only our supplications will also be pleasing unto him. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சிலர் தங்களுக்குள்ளான விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற சந்தர்ப்பங்களை வேதத்திலிருந்து நான் எடுத்து காண்பிக்கிறேன். I will show you certain circumstances in which certain people showed their desire unto the Lord. ரோமர் 10 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை நாம் படிக்கும் நேரத்தில், If we turn to the epistle to Romans 10 chapter and read the first verse, பரிசுத்த பவுல் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு பகுதியை நிருபத்தில் எழுதி காண்பிக்கிறார். there Apostle Paul is recording in the epistle his desire that was in his heart. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இந்த இருதயத்தின் வாஞ்சையும் விருப்பமாயிருக்கிறார். It is my heart's desire and prayer to God for Israel that they might be saved. படியுங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. Brethren, my heart's desire and prayer to God for Israel is that they might be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய விண்ணப்பமானது நம்முடைய இருதயத்தின் இருக்கிற வாஞ்சை எதுவா இருக்கிறதோ அதுவே தான் நம்முடைய இருதயத்தின் விண்ணப்பமாயிருக்கும். The prayer or the supplication made by heart will be the desire which we have in that heart. உங்களுடைய இருதயத்தில் எது முந்தி நிற்கிறதோ அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். Whichever is the thing that is foremost in your heart, you will ask for it from the Lord. அதுதான் பேசுவீர்கள். That you will talk about that only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா அதுதான் உனக்கு முன்னால இருக்கும். கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும். If your child is not yet married, that will be foremost in your heart. My child should be get married. My child should be married. ஒரு வேலை கிடைக்கல என்ன சொன்னா வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும், அதான் முன்னால நின்னு உந்திக்கிட்டே இருக்கும். If you are not having any job, your desire foremost will be I should have a job, I should get a job. பணம் இல்ல, வீடு இல்லைன்னு சொன்னா என் நிலவரம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு என்று அதுதான் உந்திக்கிட்டு நிற்கும். If you do not have the sufficient money or the home to reside in, that will be the foremost desire in your heart. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் செய்து தருவார் என்று இருதயத்தில் ஒரு விசுவாசமும் நிச்சயமும் இன்றைக்கு அநேகருக்கு கிடையாது. Many of the people do not have the faith and the assurance and confidence that God will do everything in its appropriate time. எப்பொழுதுமே தேவனுடைய ஜனங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு குறித்து பாரத்தில் இருந்து அவர் வெளியேற வேண்டும். Always the children of God should come out of the burden concerning the material things. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையும் விருப்பமும் ஆவிக்குரியது இருக்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். The heart's desire and request should always be spiritual and you should give importance to them only. நாம் ஒரு வார்த்தை ஆண்டவரை நோக்கி பேசும் பொழுது உன் சத்தம் இன்பமானது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். If you speak a word unto the Lord should say, yes, your voice is so sweet to me. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். He should say unto us, oh, let me hear your voice. நீ சொல்லு, நான் செய்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய மனநிலை
மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Our mindset should be transformed in such a way that he should say, you tell me, I will fulfill your desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பவுலுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு வாஞ்சி என்னவென்று கேட்டால் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். Paul's heart's desire was that all the people of Israel should be saved. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு பெரிய விருப்பம் என்னவென்று கேட்டால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். The greatest desire that should be in a spiritual man of God is that all men should be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுகிறது தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. Because it is the will of God that all men must be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே தேவனுடைய மனநிலையை விளங்கிக் கொண்டு நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். Therefore, understanding the mindset of God, we should ask of him. அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். He is shedding tears on Jerusalem. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று அந்த எருசலேமை பார்த்து சொன்னார். He said unto Jerusalem, it would have been good beneficial unto you if you had known the things that are of your peace, at least on this day. அழிந்து போகிற The heart of the Lord is lamenting for every soul that perisheth. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஏதாகலும் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அவருக்காக ஏதாகலும் செய்யுங்கள். Therefore, beloved people of God, if the Lord is to do anything for you, you should do something for him. மிகவும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை அழிந்து போகிற ஆத்துமாக்களை குத்து நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி. The first and foremost thing you can do is that you should give account for the perishing soul. Therefore, you should take efforts in that direction. உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய உள்ளம் தவித்துக் கொண்டிருக்க வேண்டும். If your household has not yet been saved, your heart should groan within yourself. உங்களுடைய குடும்பத்தினர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய உள்ளம் அதற்காக துடித்துக் கொண்டிருக்க வேண்டும். If your family people have not accepted Lord Jesus Christ, your heart should be beating for it. அவருடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாமல் அதை இழந்து போகிறாள் என்று சொன்னால் அதற்காக உங்களுடைய உள்ளங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஓலமிட வேண்டும். If your family people are not having the spiritual experiences but they are losing them, your heart should throb in the presence of God for them. இந்த காலை நேரத்திலே உங்களுடைய விண்ணப்பம் எதுவாயிருக்கிறது? In this morning, what is your desire? நீ எந்த விருப்பத்தோடு என்ன மனநிலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய்? With what set of mind you have come in the presence of God? With what desire? நீ அது வேண்டும் இது வேண்டும் சாம்பார் வேண்டும் கத்தரிக்காய் வேண்டும் மிளகு வத்தல் வேண்டும் என்று வந்திருக்கிறாய். Have you come with the desire that I should have that brinjal, I should have the red chilies, I should have the sausage? ஒரு மூட்டை அரிசி வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, I need one sack full of rice. கேட்கிறது ஒரு மூட்டை தான் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு கொடோன் கணக்குல கொடுக்கணும் இருக்கிறார். You are asking only one bag full of rice. The Lord is ready to give you in rice filled godowns. பாபு இதுவரைக்கும் எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்டுருப்பீங்க? Babu, how much rice you would have consumed? ஒரு வருஷத்துல ஒரு மூட்டை சாப்பிட மாட்டீங்க? Will you not have consumed one bag full of rice in a year? இப்ப என்ன ஒரு 40 வயசா இருக்குமா? ஆயிடுச்சு. 40 years he has completed. இவர் கேட்கறது ஒரு மூட்டை, ஆனா ஆண்டவர் 40 மூட்டை கொடுத்து முடிச்சாச்சு. Yeah, he is asking for just one bag full of rice. He has already consumed 40 bags of rice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு எவ்வளவோ தேவன் கொடுத்திருக்கிறார். The Lord is giving us so much of things. என்ன கொடுத்தாலும் நமக்கு திருப்தியே கிடையாது. Even though God is providing all our needs, we are not satisfied. கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம மூஞ்சியும் அந்த முகம் சைஸ் எல்லாம் பார்த்தா அப்படி வடிஞ்சு போனது மாதிரி இருக்கும். If we lack in a little thing, then our face will be so long, it will lose its shining. அதாவது நிறைய தண்ணி வாங்கி கொண்டு வந்த ஆத்துல தண்ணீர் அடைச்சாச்சுன்னா நீங்க தண்ணி முழுதும் வடிஞ்சு பிற்பாடு போய் பார்க்கணும். ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அந்த சேர்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அதே மாதிரி இருக்கு அநேக முகங்கள். The face of many people are like the river which had earlier been flowing with a lot of water, but now it has been cut off. It is so dry. அவங்க நினைக்கிறாங்க இனி தண்ணியே வராத நினைக்கிறாங்க போல. They think that there will no more water flow in this river. சில வேளையில டேம்ல அடைப்பாங்க. Sometimes they will stop the water in the dam. சில வேளையில அந்த கால்வாயை சீர்திருத்த வேண்டியது இருக்கும். Sometimes they have to distill that canal. கால்வாயில ஏதாவது டேமேஜ் இருக்கும். There may be some damage in the canal. பழுது பார்க்க வேண்டிய வேலை ஏதாவது அங்க கொஞ்சம் இருக்கும். Some maintenance work has to be undertaken there. அதெல்லாம் முடிச்ச பிற்பாடு தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. After that the water will be opened up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோகத்தில் இருக்கிற டேம் வற்றி போகவே இல்லை. Dam in
heaven has not become dry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அங்கிருந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. From there the water is coming forth always. நம்முடைய ஆண்டவர் வற்றாத ஊற்றா இருக்கிறார். Our Lord is unceasing spring of water. அவருக்கு கொடுக்கக்கு தான் ஒரு காசு, அதுக்கு தான் இருக்கிறார். வேற என்னது அங்க இருக்கிறார்? He is always having the desire to give. He is there for that only. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில ஓடைகள்ல சில கால்வாய்கள்ல ரொம்ப நாள் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. In some brooks, some canals, the work has to be done for a long time. என்ன வரதெல்லாம் லீக் ஆகி போயிட்டே இருக்கு. Because whatever the water comes, it is going through the leak. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செய்ய வேண்டியது இருக்கிறதுனால தண்ணீரை அடைச்சு வச்சிருக்கிறாரு. Because the work is to be done in a strong way, the water has been stopped. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏன்னா டேம திறந்து விட்டுட்டு இருந்தா அது அங்கங்கமா போய் எல்லா கால்வாயுமே நாசமா போகும், பயிரும் கூட கெட்டு போகும். Because if the water is opened up into this canal, it will destroy itself as well as the plants. உனக்கு எல்லாம் தருவாரு. The Lord will give you everything. உன்னுடைய சரீர பிரகாரமான தேவையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். God will provide all your material needs. அந்த பாரத்தை தூக்கி அந்த பக்கம் போடு, குப்பையில போடு. Therefore, throw that burden concerning that in the dunghill. உன்னுடைய இருதயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை மனநிலையை கொண்டு வருவாயாக. You bring a better and an excellent state of mind in you. ஆவிக்குரிய சிந்தை உனக்குள்ள கொண்டு வருவாயாக. Bring the spiritual mindset in you. உன்னுடைய மனநிலை உயர்த்தப்படுவதாக. Let your mindset be exalted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் கேட்கிறார், What does the Lord ask? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? What is thy desire? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? What is thy desire? ஒரு மனுஷன் என்ன சொல்லுகிறான்? What does that man say? இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். One man says all Israel should be saved. இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். All the Israel must be saved. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God. எல்லாருடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். In the hearts of every one of you, the Lord likes such a desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாருடைய உள்ளத்திலையும் அழிந்து போகிற ஜனங்களை கூத்தொரு அங்கலாய்ப்பு வேதனை உண்டாவதாக. Let there be the groaning and pain and ache concerning the perishing souls in the hearts of all of you. நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் யாராலும் நெருப்பிலே வெந்து கொண்டிருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டு சந்தோஷப்படுவீர்களா? Will you just watch and rejoice if your own children or your own parents are being burnt in fire? நீங்கள் எவ்வளவு துடிப்பீர்கள்? How much you will struggle to save them? கோடிக்கணக்கான ஜனங்கள் நரகாக்கினிக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? So many crores of people are running towards the hellfire. What are we doing? எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஆவல் நம்ம எத்தனை பேருக்குள் இருக்கிறார்? How many of us have the desire that we should save some people from them? இந்த பவுல் சொன்னது போல இஸ்ரவேலர் எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு நாம் இருக்கிறோமா? As Paul says, do we have the desire that all the Israel or all the people should be saved? அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நமக்குள்ளே உண்டாகும்படியாய் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. சோத்ரம் 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 சோத்ரம். இரண்டாவதாக, Secondly, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், Gospel accounts in Matthew 15th chapter, 28ஆம் வசனம் படியுங்கள். 28th verse. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. Be it unto thee even as thou wilt. அவள் என்னதான் விரும்பிக் கொண்டிருந்தாள்? What was she willing? தன்னுடைய மகள் அநேக நாட்களாக பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். Her daughter was being tormented by the evil spirit for a long time. அவள் இயேசுவை தேடி ஒரு பெரிய விருப்பத்தோட தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று வந்தாள். She sought after Jesus with the great desire that her heart's desire should be fulfilled. ஆனால் வந்த உடனே ஜெபம் கேட்கப்பட்டதா? But was her prayer heard immediately after she came there? உடனே ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. No, the Lord did not answer her prayer immediately. சரியான ஒரு இன்டர்வியூ அங்க நடத்த வேண்டியதா இருந்தது. And the Lord had to conduct a proper interview for her there. ஆண்டவர் சரியான பாயிண்ட்ல பிடிச்சு தான் செய்வார் எல்லாத்தையும். And the Lord will do everything after getting hold of your weak point. ஏனென்றால் பிரமாணம் என்னவென்று கேட்டால் பிள்ளைகளுக்கு தான் அப்பம். Because the law is that the bread is for the children. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறது பிள்ளை அல்ல, நாய்க்குட்டி தான் வந்திருக்கு. But now the child has not come, but only the pup. பிள்ளைகள் என்று சொல்லி யூதர்கள், The children are the Jewish people. ஆனால் கானானியர் பிள்ளைகள் அல்ல.
But the Canaanites were not children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தகுதியில்லாத ஒரு நபர் வந்திருக்கிறாள். The unworthy person has come. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நாம் எல்லாரும் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. we all belong to that group only. ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாகலும் வாங்குறதுக்கு நமக்கு லாயக்கே கிடையாது. We are not at all eligible or worthy to receive anything from the Lord. நானும் தகுதி இல்லை, நீங்கள் யாரும் தகுதி இல்லை. I was also not worthy. None of you were worthy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் நம்முடைய தகுதியின்மையை உணர்கிறது வரையிலும் கர்த்தர் நமக்கு பதில் தர முடியாது. But till we realize our unworthiness, God will not give us answer. நீங்கள் பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். You may be asking so many things from the Lord. ஆனால் நம்முடைய தகுதியின்மையை நாம் உணர வேண்டும். But you should understand and realize நீ கேட்கிறது பெரிய காரியம். you are asking for a great thing. ஆனால் அதற்கு நீ தகுதியா இருக்கிறாயா என்று நீ உணர வேண்டும். You should find out first whether you are worthy of that. அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ பாத்திரவானா என்று நீ உணர வேண்டும். You should realize whether you are worthy to receive it. அங்கே அந்த ஸ்திரீ தன்னுடைய தகுதியின்மையை உணர்கிறது வரையிலும் அவளுடைய வேண்டுதலுக்கு பதில் இல்லை. There, till that woman realized her unworthiness, her request was not answered. தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக அவள் விருப்பத்தோடு வாஞ்சியோடு கெஞ்சிக் கொண்டிருக்கிறாள். She was eagerly praying for the deliverance of her child. ஆண்டவர் அவளுடைய தகுதியின்மையை சுட்டி காண்பிக்கிறார். And the Lord points out her unworthiness. அந்த தகுதியின்மையை சுட்டி காண்பிக்கிற நேரத்தில் When she is pointed out her unworthiness, மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். she is admitting, yes Lord, it is true. இந்த காலை நேரத்தில் In this morning, ஒருவேளை நீ சுகத்தை கேட்கலாம். probably you may ask for healing. உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரத்தை நீ விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கலாம். You might be asking for solution for your problem. கர்த்தர் உனக்கு தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And the Lord is faithful to grant you that. உனக்காக செய்ய அவர் வல்லவராய் And இருக்கிறார். the Lord is able to do it for you also. அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible to him. ஒரு காரியம் அவர் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கிறார். But he is expecting one thing from you. நீ உணர்ந்து உன் தகுதியின்மையை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். You should realize and admit your unworthiness. இந்த காலை நேரத்திலே In this morning, உங்களுடைய தகுதியின்மையை எத்தனை பேர் நீங்கள் உணர்கிறீர்கள்? how many of you realize your unworthiness? ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள நான் பாத்திரன் அல்ல. Oh Lord, I am not at all worthy to receive anything from thee. நீ என்னை நோக்கி பார்ப்பதற்கு நான் எந்த விதத்திலேயும் பாத்திரன் அல்ல. Oh Lord, I am not at all worthy that you should look upon me. நீர் எனக்கு ஏதாகிலும் செய்வதற்கு நான் தகுதியான ஒரு ஆளே அல்ல. I am not at all a worthy person that you should do something for me. இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? In this morning, how many of you accept this word? அவர்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். Such people, close down your eyes and say unto the Lord, ஆண்டவரே, நான் சொல்லுகிறதை நீர் செய்வதற்கு நான் எம்மாத்திரம்? Oh Lord, who am I that you should do whatever I say? நாம் சொல்லுகிறோம் ஆண்டவரே சுகமாக்கும் என்று. ஆண்டவர் உடனே செய்யணுமா? நாம் எம்மாத்திரம்? We ask, oh Lord, heal me now. If the Lord is to do immediately, who are we? நான் என்ன பரிசுத்தவானா? Am I a saint of God? அவர் எதிர்பார்க்கிற நிலையில நான் வந்து விட்டேனா? Have I come to the stage which he expects from me? என்னிடத்தில் எத்தனையோ குறைகளை நான் காண்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I see so many shortcomings in me. ஆனால் நீர் நான் சொல்லும் நீர் செய்வதற்கு நான் எம்மாத்திரம்? But who am I that you should do whichever I ask for? எல்லாரும் தாழ்த்துவோம். Let us all humble ourselves. எல்லாரும் இருதயங்களை தாழ்த்துங்கள். Let all of you humble your hearts. ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உள்ளது போல சொல்லுங்கள். For a few moments say whatever you are in your real state unto the Lord. நாம் நம்முடைய நீதிகளோடு ஆண்டவரிடத்தில் போகக்கூடாது. நம்மை தாழ்த்தி இரக்கத்துக்காக போக வேண்டும். We should not go along with our self-righteousness unto the Lord, but we should humble ourselves and ask for mercy. நீங்கள் உங்களுடைய நீதிகளை நம்பி போனால் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். If you depend upon your own self-righteousness, you will be ashamed. நாம் என்னதான் ஆண்டவருக்கு செய்தாலும் ஆண்டவருக்கு அது ஈடாகாது. Whatever we may do for the Lord, it is not at all worthy in His sight. ஆயினால் எல்லாரும் சொல்லுங்கள், மெய்தான் ஆண்டவரே, நான் தகுதி இல்லை என்று சொல்லுங்கள். Therefore, every one of you say unto the Lord, Oh Lord, I am not at all worthy. அப்படியானால் இந்த நேரத்திலே உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கர்த்தர் தருவார். If it is so, the Lord will answer your prayer. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று ஆண்டவர் உன்னோடு சொல்லுவார். And the Lord will say unto thee, Be it unto thee even as thou wilt.
எல்லாரும் ஒரு நிமிஷம் செவியுங்கள். Let us all pray for a moment. நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். You say unto the Lord, நான் தகுதி இல்லை. Oh Lord, I am not worthy. நான் இதுக்கு பாத்திரவான் அல்ல. I am not at all eligible for that. எந்த விதத்திலையும் என்னை பார்க்கும் பொழுது நான் தகுதியான ஆளே அல்ல. In every way, if you see me, I am unworthy. நான் ஒரு நாய் தான் ஆண்டவரே. Oh Lord, I am just a dog. நான் ஒரு கானானியன் தான் ஆண்டவரே. Oh Lord, I am only a Canaanite person. நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஆண்டவரே. I am a humbled, lowly person. நான் ஒரு இழிவானவன் ஆண்டவரே. I am a base and vile person. நான் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு உம்மிடத்தில் பேசுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. Oh Lord, I am not at all worthy to stand in thy presence and speak with thee. உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எனக்கு எவ்வளவேனும் தகுதி இல்லை. Oh Lord, I am not at all worthy to look upon thy face. Oh உம்மை Lord, பார்த்து சொல்லுவதற்கு நான் எவ்வளவேனும் தகுதி இல்லை. oh Lord, I am not at all worthy to speak unto thee. என்று சொல்லி நம்முடைய தகுதியின்மையை நாம் உணர்வோம். Saying so, let us realize our unworthiness. எல்லாரும் கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறவர்கள் இருதயம் நொறுங்கி ஆண்டவரோடு நெருங்கிக் கொண்டிருங்கள். Let the people who desire to receive the goodness from the Lord, saying these words, draw nigh unto the Lord. நிச்சயமாகவே அப்படியானால் நீங்கள் தாழ்த்தப்பட மாட்டீர்கள். If you really do so, you will not be humiliated. நாம் நம்மை தாழ்த்தினால் நாம் தாழ்த்தப்பட மாட்டோம். If we humble ourselves, we will not be humiliated. நாம் நம்மை வெறுமையாக்கினால் நாம் நிறைவுள்ளவர்களாய் மாறுவோம். If we make ourselves empty, we will become full. நம்மை முழுவதுமாய் ஒன்றுமில்லை என்று சொல்ல சொல்ல எல்லாம் உனக்குரியது என்று அவர் உன்னை பார்த்து சொல்லுவார். When we say I am nothing, the Lord will say everything is for you. நீ ஒரு பரதேசியை போல் ஆக்கிக் கொண்டால் உன்னை பெரிய ஐஸ்வர்யவனாய் அவர் மாற்றுவார். If you make yourself a stranger and sojourner, the Lord will make you a richest person. நீ உன்னுடைய இருதயத்தை ஊற்றினால் அவர் தம்முடைய பரலோகத்தின் பலகங்களை உனக்கு திறப்பார். If you pour down your heart, the Lord will open the windows of heaven and pour down his blessing upon you. நீ உன்னை தாழ்த்தினால் இன்றைக்கு நீ சுகமாவாய், உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய புருஷனும் சுகமாவார்கள். If you humble yourself, you shall be healed today. Your children and your husband shall be healed today. மெய்தான் ஆண்டவரே என்று இப்பொழுது நீ உன்னை ஒத்துக்கொண்டால் ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரவாட்டியாய் மாறுவாய். If you accept that, yes, it is true, Lord, you will become worthy of that blessing. எல்லாரும் கொஞ்ச நேரம் இதயத்தை கண்களை மூடி இதயத்தை திறந்து ஆண்டவரோடு நெருங்கிக் கொண்டிருங்கள். Let us all close our eyes and open up our heart and draw nigh unto the Lord. தகுதி இல்ல வாயாலே அல்ல, இதயத்தின் ஆழத்திலே இருந்தே சொல்லுங்கள். Not just with your mouth, but from the depth of your heart you confess, I am not worthy, I am not worthy. வானாதி வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிற எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை நோக்கி பார்ப்பதற்கு, என்னை நோக்கி பார்ப்பதற்கு நான் தகுதி இல்லை என்றே சொல்லுங்கள். You say, oh Lord, thou art exalted above all heavens, I am not at all worthy that you should look upon me. Oh, hallelujah. கிருபை ஹalleluya. எவ்வளவு வேணும் நாங்கள் தகுதியில்லை ஆண்டவரே, நான் தகுதியில்லை ஆண்டவரே. உம்முடைய தகுதியின்மையை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தப்பட்ட நிலவரத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை உணர்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நீங்கள் படிக்கிற நேரத்தில், thirdly, if you read, நாம் உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, in the Song of Solomon 2nd chapter 3rd verse, அங்கே சூலமித்தியாளுடைய வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். there we see the desire of the Shulamite woman. அவளை கேட்டால் நீ எங்கே அமர்ந்திருக்க விரும்புகிறாய்? If you ask her where you want to sit down, அவள் என்ன சொல்லுகிறாள்? what she is ஒரு saying, இடத்தை நான் ஒரே ஒரு இடம் எனக்கு மிகவும் ஆசையாய் இருக்கிறது. I have only one place I desire to sit down. படியுங்கள். அவள் எப்படிப்பட்ட இடத்தை வாஞ்சிக்கிறாள்? Which kind of place does she desire? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். As the apple tree among the trees of the wood, so is my beloved among the sons. காட்டு மரங்களுக்குள்ள ஒரு கிச்சிலி மரம் இருக்கிறதா? There is an apple tree amongst the trees of the wood. அப்படின்னா அந்த மரங்களை, அந்த கிச்சிலி மரத்தை சூழ்ந்து என்னதான் இருக்கிறது? If it is so, around that apple tree, what are all the trees there? முள்ளு மரங்களா இருக்கிறது. They are thorny trees. அந்த இடத்துல எப்படி உட்கார முடியும்? நிறைய முள்ளா தான் இருக்கும். How can she sit down there? It will be full of thorns. அங்கே
பஞ்சுமத்தை இருக்காது, There, the quilt will not be there. அங்க சோஃபா செட் இருக்காது, There will not be any sofa set there. அங்க என்ன இருக்கிறது? What is there? அந்த ஏரியா முழுதும் என்னமா இருக்கிறது? What is the place filled with? முள்களா இருக்கிறது. It is full of thorns. ஆனால் இதோ ஒரு ஸ்திரீ ஒரு இடத்தை அந்த இடத்தை விரும்புகிறாள். But behold, a woman desireth that place. அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். I sat down under his shadow with a great delight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of ஒரு God, தேவனுடைய பிள்ளை எங்கே இளைப்பாற வேண்டும்? where should the child of God take rest? எப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறும் இடமாக தெரிந்து கொள்ள வேண்டும்? Which place should he choose as his resting place? பாடுகளில் இளைப்பாறுகிற ஒரு பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும். He should choose to rest amongst his sufferings. நீங்கள் கேட்பீர்கள், அதில் ஒரு இளைப்பாறுதல் உண்டோ? You may ask, is there any rest in suffering? இது கேட்கும் பொழுது இருக்கிற இளைப்பாறுதலே போயிருது சிலவங்களுக்கு. When some people hear this, immediately whatever the little rest they have, it will depart from them. உபத்திரவங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வருகிற அந்த நேரத்திலே ஆண்டவர்ல சாய்ந்து இளைப்பாறுகிறதான் அவள் அங்கே விரும்புகிறாள். He is desiring to lean upon the Lord and take rest even amongst all tribulation, problems and afflictions. நம்ம பாட்டு பாடுவோம், என் நேசர்மார் இல்லே நான் சாயும் நேரமே என்று. அது பாடி கை அடிச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி உட்கார்ந்துருவான். We used to sing that song, the time in which I lean upon the bosom of my beloved, and we will clap our hands and we will speak in tongues and we will sit down after prayer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கோரஸ் நமக்கு ரொம்ப விருப்பம்தான். That chorus is very much desired by us. ஆனால் பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் அமர்ந்து கொள்ள வேண்டிய, இருக்க வேண்டிய, இளைப்பாற வேண்டிய இடம் எது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். But beloved, the Spirit of God is pointing out the resting place for us where we should delight. பாடுபட விருப்பம் இருந்தா தானே அதுல இளைப்பாறக்கு விருப்பம் இருக்கும். Only if you have the desire to suffer, we will be ready to take rest among suffering. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து சம்பாஷித்துக் கொண்டவளே பேதுரு வந்து கூட்டிட்டு போய், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. When Jesus started to speak about the sufferings which he is going to endure, Peter took him aside and told him, no more talk about this. நீர் சீஃப் பாஸ்டர், You are chief pastor, you are a central pastor, you are the center pastor. நீங்க எப்படி எல்லாம் You should not talk like this. No. நீங்க எப்படி எல்லாம் No. You should not talk like this. அப்பாலே போ சாத்தானே. Get thee behind me, O Satan. பிரதான அப்போஸ்தலன் இப்படி எல்லாம் பேசலாமா? பிரதான அப்போஸ்தலன், He is the chief apostle. இப்படி பேசலாமா? Should he speak like this? என்ன மாதிரி விரட்டி விடுறார்? He is being scolded like that. என்ன சொல்லுகிறார்? What do you say? தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாதபடி மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். You are not minded of the things of God, but you are minded about things of men. அப்போ உலக பிரகாரமான ஒரு சுகத்தை ஒரு மனுஷன் அதை மாத்திரம் நாடுகிறான் என்றால் அவன் உலக பிரகாரமாய் சிந்திக்கிறான். If a man is seeking only the worldly comfort, that means he is thinking in a worldly way only. தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் அனுமதிக்கப்படும். In the life of a person who thinketh the things of the Lord, the sufferings will be permitted. அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். In its shadow I sit with delight. பிரியமானவர்களே, பாடுகளில் நீங்கள் இளைப்பாறும் பொழுதுதான் தேவ சத்தம் கேட்பீர்கள். Only when you take rest amongst the suffering, you will hear the voice of God. பாடுகளிலே நீங்கள் இளைப்பாறும் பொழுதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய சரீரங்களுக்குள்ளே கிரியை செய்யும். When you rest among suffering, the resurrection power will work in your body. பாடுகளில் நீங்கள் இளைப்பாறுகிற நேரத்தில் தான் தேவ சமாதானம் உங்களுடைய இதயத்தில் பெருகும். When you rest among suffering, the peace of God will abound in your heart. பாடுகளில் இளைப்பாறுகிற நேரத்தில் தான் உங்களுடைய விசுவாசம் பெருகும். When you rest among suffering, your faith will increase. பாடுகளிலே நீங்கள் இளைப்பாறும் பொழுதுதான் உங்களை கொண்டு கர்த்தர் வேலை செய்வார். When you rest among suffering, the Lord will do great works through you. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். He that live a comfortable life is dead while she is alive. நாம் நிந்தையின் பாதையில போக வேண்டும். We should go through the path of reproach. நாம் அவமானங்களையும் நிந்தைகளையும் அடைய வேண்டும். We should attain the reproach and shame. அப்பொழுது நாம் இளைப்பாறிக் கொண்டே இருக்க வேண்டும். At that time we should rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved children of God, இந்த நிழலிலே in நீங்கள் this shadow, வாஞ்சையாய் உட்கார விரும்புகிறீர்களா? are you ready to sit with delight?
அந்த வேதனைப்படக்கூடிய அந்த ஸ்தலம் உனக்கு நிழலாய் நீ அனுபவிக்க முடியுமா? The place where you will go through much pain and affliction, can it become a pleasing shadow unto you? காட்டு மரங்களுக்குள்ளே, நாட்டு மரங்களுக்குள்ளே இல்ல, காட்டு மரங்களுக்குள்ளே. Not amongst the trees of the land, but amongst the trees of the wood. காட்டு மரம்னு சொல்லும் பொழுது அது உலகத்தானே, துன்மார்க்கனே, பாவிகளை காண்பிக்கிறது. In the trees of the wood depicts the worldly person, the vile and wicked person, sinner. அங்கே நீ இளைப்பாற முடியுமா? Can you rest there? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அங்கே நம்முடைய நேசர் இருக்கிறார். there also is our beloved. அங்கே நம்முடைய மணவாளன் இருக்கிறார். There also is our bride. அந்த my bridegroom. உபத்திரவத்துக்குள்ளே கிறிஸ்து தங்கி இருக்கிறார். Even among such an affliction, the Lord is abiding. இந்த காலை நேரத்தில் In this morning, அந்த நிழலை நீ வாஞ்சிப்பாயோ? will you desire that shadow? அந்த நிழலை நீ வாஞ்சிப்பாயோ? Will you desire that shadow? அதிலே ஆசையாய் போய் உட்காரும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயோ? Will you surrender your life to sit there with delight? அப்படியானால் இப்பொழுது அதற்காக கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். If it is so, the Lord is going to strengthen you for that. அங்கேதான் நீ கர்த்தருடைய மகிமையை காண போகிறாய். There you are going to see the glory of God. அங்கே நீ கர்த்தருடைய கரத்தை காண போகிறாய். There you are going to see the hand of God. அங்கே தேவ பிரசன்னத்தை நீ அனுபவிக்க போகிறாய். There you are going to experience the presence of God. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you surrender yourself for that? ஆண்டவரே, அந்த நிழலுக்குள், அந்த நேசருடைய நிழலிலே நான் தங்க விரும்புகிறேன். Oh Lord, I want to take delight in the shadow of my beloved. அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி அதற்குள்ள கிருபைக்காய் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். Such people raise up your hands and ask for the grace for that. அங்கேதான் உனக்கு பரம தரிசனங்கள் உண்டாக போகிறது. There you will have the heavenly vision. நீ சொல்லுவாய், என்ற சூழ்நிலை சரியில்லையே கர்த்தாவே. You may say, my circumstances is not conducive. என்ற சரீரம் அதற்கு அனுமதிக்கிறதில்லை. My body is not permitting it. என்ற சூழ்நிலைகள் அதற்கு அனுமதிக்கிறதில்லை. My circumstances are not permitting it. எல்லாம் கோணலாய் இருக்கிறது. Everything is crooked. எல்லாம் தடையாய் இருக்கிறது. Everything is a hurdle. என்னால முடியவில்லை. I am unable, O Lord. நீ ஒப்பு கொடுப்பாயாக. You surrender yourself. கர்த்தர் உனக்கு முன்னே போய் The Lord will go forth before thee அவர் கோணலாய் இருக்கிற செவ்வையாக்கி and make straight everything that is crooked. உன்னுடைய உள்ளம் ஆனந்த தைரத்தினால் நிரம்பி வழியும்படியாக, that your heart may overflow with joyful உன்னுடைய anointing. இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படி செய்வார். He will make your heart good, brim with the good tidings. நீ வாஞ்சியா எங்கே உட்காரலாம். You may desire, you may sit there with delight. என்னை நடத்துகிற ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவாயாக. You say unto the Lord, O Lord, thank thee for leading me என்னை there. கரம் பிடித்த ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவாயாக. O Lord, clap hands and give praises unto the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thodram, 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 Thodram. Thodram, 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 Thodram. Hallelujah. Hallelujah. Thodram, Thodram, Thodram. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சார்ந்திழை பாரிடுவே. சாமிலை பாரிடுவே அனுதின மடியா சாமிலை பாரிடுவே சிலுவையின் அனுதின மடியா சாமிலை பாரிடுவே சிலுவையின் அனுதின மடியா சாமிலை பாரிடுவே அடுத்து ஒரு காரியம் கூட உங்களுக்கு சொல்றேன். Nextly, one thing I tell you, அநேக காரியங்கள் உண்டு. there are many things, ஆனால் ஒன்று கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். but I tell you one more thing. மார்க்கு எழுதின சுவிசேஷம் Let us turn to the Gospel according to St. Mark, 10ஆம் அதிகாரம் 10th chapter. 35ஆம் வசனத்தை படியுங்கள். Read the 35th verse, please. அப்பொழுது Let us turn to the Gospel according to St. Mark, 10ஆம் அதிகாரம் 10th chapter. 35ஆம் வசனத்தை படியுங்கள். Read the 35th verse, please. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபு யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். தொடர்ந்து படி. இன்னும் 2 வசனம் படி. அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நல்ல விருப்பம். A good desire. இன்னொரு இடத்துல அவங்க அம்மாவும் கூட ரெக்கமெண்டுக்கு வர்றாங்க. In another place it is told that their mother also came for recommendation. எங்க ரெண்டு பசங்க மினிஸ்ட்ரிக்கு போயிருக்காங்க. Our two மோடு கூட வந்திருக்காங்க. Our two sons have come for ministry with thee. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் வலது பக்கத்தில் இருக்கணும், ஒரு இடது பக்கத்தில் இருக்கணும். One of them, both of them, one should be at the right hand side, other should be on the left hand. எனக்கு அந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. I desire that mother very much. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மகிமையிலே ஒரு பையன் வலது பக்கத்தில் இருக்கணும், ஒரு பையன் இடது பக்கத்தில் இருக்கணும். In glory, one of my sons should be on the right hand side of the Lord, other son should be on the left. நமக்கு அப்படிப்பட்ட அம்மாமார் இருந்தா ரொம்ப நல்லதுதான். It would be good if we have similar mothers. சில அம்மாமார் இருக்கிறாங்க, தூக்கி பாதாளத்திலே போடுறாங்க. There are some mothers, they will simply cast us into the hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? what would ye that I should do for you? என்ன சொல்லுகிறார்கள்? What do they say? எங்களுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கணும். We should sit one on the right hand, other on the left hand. மறுபகுதியிலே சொன்னால், In other words, நாங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். we should always be with Jesus. மகிமையிலே நாங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். In glory, we should always be with Jesus. அவரோடு கூட நாங்கள் உட்கார்ந்து இருக்க வேண்டும். We should be seated along with Jesus. எங்கேயாவது இருந்தால் போதாது, Not in some place. அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும். We should be very much nearer unto Him. அந்த வலது பக்கம் ஒரு ரெண்டு பேருக்கு தோள்ல இப்படி சிலங்க பாருங்கல்ல, அப்படியே ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் அப்படி இருக்கணும் இயேசுவோட. And they desire to be in such a way that the Lord Jesus should put his right hand on one shoulder and his left hand on others. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? நீங்கள் கேட்கிறது என்ன என்று உங்களுக்கு புரியல. You know not what you are asking for. நீங்கள் கேட்கிறது என்னது என்று உங்களுக்கு புரியல. You know not what you ask. சொல்லிட்டு இயேசு சொல்றார், Saying so, the Lord says, நான் குடிக்கிற பானத்தை நீங்கள் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீங்களா? Can you drink of the cup that I drink of? ஆம் குடிப்போம். Yes, we will drink. நான் எடுக்கிற ஸ்நானத்தை எடுப்பீர்களா? And be baptized with the baptism that I am baptized with? அந்த ஸ்நானத்தை நாங்கள் எடுப்போம். Yes, we will also take that baptism. அப்படின்றா? Then if it is so, ஆனாலும் நீங்க குடிக்கலாம், நீங்க எடுக்கலாம். you can போஸ்டிங் எனக்கு கொடுக்க அனுமதி இல்லையே. You can drink from the cup, you can take the same baptism, but I do not have the authority to give the postings. மார்க்கெல்லாம் போட்டு உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறது பெரியவராச்சே. Only the higher one has to give you the marks and give you the postings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, எடுக்கும் ஸ்நானம் என்ன, குடிக்கும் பாத்திரம் என்ன? which is the cup from which he is drinking, which is the baptism he is taking? அது அதாவது பாடுகள் சொல்லுகிறது ரெண்டு பகுதியா இருக்கிறது. There are two parts in the suffering. ஒன்று நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை பாரங்கள். One is the pain and ache and suffering which we bear in our heart. அதுதான் குடிக்கும் பாத்திரம். That is the cup which we drink. இரண்டாவது எடுக்கும் ஸ்நானம் வெளியே சரீரத்திலே. Secondly, the baptism that is outwardly in the body. அது சரீரத்தின் பாடுகள். That is the sufferings of the body. ஆண்டவர் கேட்டார், இது ரெண்டும் உங்களுக்கு முடியுமா என்று கேட்டார். And the Lord asked them, are you able to take these two? அவங்க சொல்லாங்க செய்யலாம். And they said, yes, we can. அப்படி இருந்தாலும் Even then, ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்னடா சொன்னார், once a pastor told me, கர்த்தர் உங்கள்ட்ட ஏதாவது பேசினாரா? has the Lord spoken to you anything? நான் சொல்றதுக்கு முன்னால உங்கள்ட்ட பேசி இருந்தாலும் கூட பெரியவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி தாண்டாரு. Before I answered him, he said, even though Lord would have spoken to you, as the higher one, as the greater one comes and says, accordingly it will be done. நம்முடைய முன்னால் நிக்கிற ஒரு நடத்திப்புகாரர் ஒரு சந்தர்ப்பத்தில் டெபிகே சொன்னார். And the leader who stands before us all, he said this under particular circumstance. முக்கியமான காரியங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு கேட்டார், கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது பேசினாரா? When we are speaking some important matters, he asked me, has the Lord spoken anything to you? நான் வாய் திறக்க முன்ன அடுத்த முறை சொல்லிட்டார், இல்ல சொல்லி இருந்தாலும் பெரியவர் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படி தாண்டார். Even before I opened my mouth, he told hastily, even though the Lord would have spoken to you. அப்பதான் இந்த மேட்டர் எனக்கு ஞாபகத்துல வருது. Then only I remembered this incident. இந்த பாத்திரம் நீ குடிக்க முடியுமா? Are you able to drink from this cup? ஸ்நானத்தை எடுப்பீர்களா? Will you take this baptism? ஆமா, நாங்க அதை செய்வோம். Yes, we will do. அப்படி இருந்தாலும் even then அவர் என்ன நியமித்திருக்கிறாரோ, what he had destined. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning of that? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாய் நாம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். We should be changed
worthy or according to his heart. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் காணப்பட We வேண்டும். should be in such a state to say that the Lord, to say, I am well placed in him. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். He is my beloved son, I am well pleased in him. நீ என்னோடு கூட இருப்பாய். You shall be with me. நீ கிறிஸ்துவோடு இருப்பதற்கு தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும். You should become worthy to be with Christ. உங்களுடைய வாஞ்சை என்ன? What is your desire? உங்களுடைய இதயத்தில் இருக்கிற விண்ணப்பம் என்ன? What is the supplication that is in your heart? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you desire, oh Lord, I should be with thee always? வருங்காலத்திலே வரப்போகிற நாட்களிலே கர்த்தருக்கு வைத்திருக்கிற நித்தியத்திலே இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் உனக்குள்ள இருக்கிறதா? Do you have the desire and the longing that in future, in the coming days, in eternity, you should be with God? சாலமோனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். And the Lord is asking him, உன் இதயத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் கேள். asking Solomon, you ask what is in your நீ heart. விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். You ask what you desire. இந்த காலையிலே நீங்கள் என்ன விருப்பத்தோடு இருக்கிறீர்கள்? In this morning, with what desire are you here? ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நம்ம எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? How many of us desire to be with the Lord? அப்படியானால் இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறவர்கள், If it is so, the people who want to be with அவருடைய Jesus, சித்தத்துக்கு முழுதுமாய் இந்த காலையிலே நம்மை ஒப்படைப்போமாக. let us surrender ourselves wholly unto the will of God. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் எனக்கு அவசியம் இல்லை. Let us all close our eyes and say, Oh Lord, I do not desire anything that is in the world. நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். I want to be with thee. இங்கே மாத்திரமல்ல, இங்கே Not மாத்திரம், only here, இந்த பூமியில மாத்திரமல்ல, not only upon this earth, நித்தியத்திலும் in eternity also. நீ என்னை எந்த பாதையிலே நடத்தினாலும் In whichever path you may lead நான் me, உம்மோடு கூடவே இருக்க விரும்புகிறேன். I want to be with thee always. நீ எனக்கு குடிக்க கொடுக்கிற பாத்திரத்திலே நான் குடிப்பேன். I will drink from the cup which you give நீ me. என்னை எடுக்க சொல்லுகிற ஸ்நானத்தை நான் I எடுப்பேன். will take the baptism which you want me to take. என் பிதாவுக்கு பிரியமானதை செய்யும்படியாய் என்னை நான் ஒப்படைக்கிறேன். I surrender myself to do which is pleasing unto the Father. நீ என்னத்தை விரும்புகிறாய்? What do you இந்த desire? வாஞ்சை என்ன? What is your desire? பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Paul say? சரீரத்தை விட்டு பிரிந்து To depart from this body. கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை And உண்டு. I desire to be with Christ very much. கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. I very much desire to be with Christ. நீங்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட இருக்க ஆசைப்படுகிறீர்கள்? How many of you desire to be with Christ? இந்த காலையிலே உங்களுடைய வாஞ்சை விருப்பம் என்னவா In இருக்கிறது? this morning, what is your desire and longing? கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய வாஞ்சை நமக்குள்ளே பெருகுவதாக. Let the desire to be with Christ abound in us. இயேசுவோடு நடந்து போக நாம் வாஞ்சிப்போமாக. Let us desire to walk with Jesus. இயேசுவோடு மகிமையிலே காணப்படும்படியாய் வாஞ்சிப்போமாக. Let us desire to be seen in glory in eternity with Jesus. அவர் நம்மை நடத்துகிற பாதைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோமாக. Let us readily accept joyfully the path in which He is leading us. எல்லாரும் அதை வாஞ்சித்து இந்த காலையிலே ஒப்புக்கொடுங்கள். Let us desire that and surrender ourselves in this morning. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினால் நமக்கு உதவி செய்வாராக. Let the Lord help us with His words. எல்லாரும் எழும்பி நின்று இயேசுவோடு சேர்ந்திருப்பது திருமோதமே என்கிற பாட்டை நாம் படிப்போம். Let us all stand up and sing the song. How much இயேசுவோடு சேர்ந்திருப்பது எத்தனை மோதம்? மலையாளம் மலையாள பாட்டு புத்தகத்திலே 5ஆம் பாட்டு. Fifth song in Malayalam Tamil hymn book. യേശുവോടു ചേർന്നിരിപ്പതിത്ര മോദമേ, യേശുവേ നാം ജീവിക്കുന്നതിത്ര ഭാഗ്യമേ. യേശുവോടു ചേർന്നിരിപ്പതിത്ര മോദമേ, യേശുവിൻ നാം ജീവിക്കുന്നതിത്ര ഭാഗ്യമേ. ആസു തന്നോടെന്നും എന്നിൽ വർത്തിച്ചിടുന്നേ, ആസു തന്നോടെന്നും വർത്തിച്ചിടുന്നേ. ആസു തന്നി കൂടി വാഴാൻ കാംക്ഷിച്ചിടുന്നേ, ആസു തന്നി കൂടി വാഴാൻ കാംക്ഷിച്ചിടുന്നേ. യേശുവോടു ചേർന്നിരിപ്പതിത്ര മോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതിത്ര ഭാഗ്യമേ. യേശുവോടു ചേർന്നിരിപ്പതിത്ര മോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതിത്ര ഭാഗ്യമേ. പോക്കി എന്റെ പാവമെല്ലാം തന്തിയാകത്താ, നീക്കി എന്റെ പാപമെല്ലാം താൻ വഹിച്ചതാ. പോക്കി എന്റെ പാവമിൽ തന്തിയാകത്താ, നീക്കി എന്റെ പാപമെല്ലാം താൻ വഹിച്ചതാ. ഓർക്കുന്നോരു സ്നേഹമെന്നിൽ വർത്തിച്ചിടുന്നേ, ഓർക്കുന്നോരു സ്നേഹമെന്നിൽ
നീത്തൻ കൂടി വാഴാൻ എന്ത് സാധ്യമോ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ ശ്രേഷ്ഠമേറും നാട്ടിലിന്റെ വാസമാക്കുവാൻ ശോഭയേറും വീടിനെക്കൊരുക്കിടുന്നവൻ ശ്രേഷ്ഠമേറും നാട്ടിലിന്റെ വാസമാക്കുവാൻ ശോഭയേറും വീടിനെക്കൊരുക്കിടുന്നവൻ കൈകളാൽ തീർക്കാത്ത നിത്യ പാർപ്പിടം തന്നിൽ കൈകളാൽ തീർക്കാത്ത നിത്യ പാർപ്പിടം തന്നിൽ വാണിടുന്ന നാളിനായി ഞാൻ നോക്കി പാർക്കുന്നേ വാണിടുന്ന നാളിനായി ഞാൻ നോക്കി പാർക്കുന്നേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ അന്ന് തീരും എന്റെ കഷ്ടം ഈ ഉലകിലേ അന്ന് മാറും എന്റെ ദുഃഖം നിശ്ചയം തന്നെ അന്ന് തീരും എന്റെ കഷ്ടം ഈ ഉലകിലേ അന്ന് മാറും എന്റെ ദുഃഖം നിശ്ചയം തന്നെ അന്ന് തന്നെ സുത്തരോടെ പാടിയാക്കുമേ അന്ന് തന്നെ സുത്തരോടെ പാടിയാക്കുമേ എന്നെനിക്ക് സാധ്യമോ മകൾ സമ്മേളനം എന്നെനിക്ക് സാധ്യമോ മകൾ സമ്മേളനം യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ നല്ലവനെ വല്ലവനെ പൊന്നുകാന്തനെ അല്ലത്തിപ്പാനിന്ന് വന്ന് ചേർത്തിടും മിന്നെ നല്ലവനെ വല്ലവനെ പൊന്നുകാന്തനെ അല്ലത്തിപ്പാനിന്ന് വന്ന് ചേർത്തിടും മിന്നെ തുല്യമില്ല മോദത്തോടു വീണകളി തുല്യമില്ല മോദത്തോടു വീണകളി അല്ലേലൂയ ഗാനം പാടി വാണിടുവാനാ അല്ലേലൂയ ഗാനം പാടി വാണിടുവാനാ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ അന്ന് തീരും എന്റെ കഷ്ടം ഈ ഉലകിലേ അന്ന് മാറും എന്റെ ദുഃഖം നിശ്ചയം തന്നെ അന്ന് തീരും എന്റെ കഷ്ടം ഈ ഉലകിലേ അന്ന് മാറും എന്റെ ദുഃഖം നിശ്ചയം തന്നെ അന്ന് തന്നെ സുത്തരോടെ പാടിയാക്കുമേ അന്ന് തന്നെ സുത്തരോടെ പാടിയാക്കുമേ എന്നെനിക്ക് സാധ്യമോ മകൾ സമ്മേളന എന്നെനിക്ക് സാധ്യമോ മകൾ സമ്മേളന യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ അന്ന് തീരും എന്റെ കഷ്ടം ഈ ഉലകിലേ അന്ന് മാറും എന്റെ ദുഃഖം നിശ്ചയം തന്നെ അന്ന് തീരും എന്റെ കഷ്ടം ഈ ഉലകിലേ അന്ന് മാറും എന്റെ ദുഃഖം നിശ്ചയം തന്നെ അന്ന് തന്നെ സുത്തരോട് പാടിയാക്കുമേ അന്ന് തന്നെ സുത്തരോട് പാടിയാക്കുമേ എന്നെനിക്ക് സാധ്യമോ മകൾ സമ്മേളനം എന്നെനിക്ക് സാധ്യമോ മകൾ സമ്മേളനം യേശുവോട് ചെന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ 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 യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിനാ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ
യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിൻ നാം ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിൻ നാം ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ യേശുവോട് ചേർന്നിരിപ്പതെത്ര മോദമേ യേശുവിൻ നാം ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ. இந்த காலையிலே ஆண்டவர் நம்முடைய மத்தியில வந்து நம்முடைய ஆராதனை நடத்தி தந்தபடினாலே கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. அவருடைய சமூகத்தை நமக்கு இன்பமாக்கி தந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் தம்முடைய கிருபை அளவில்லாமல் நமக்கு அனுப்பி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கேட்கக்கூடியதான ஒரு மனநிலையை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எப்படியாகலும் இயேசுவை சந்திக்க வேண்டும், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். துதிக்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையில் நீரங்கிற மத்தியில் வந்து எங்களுடைய ஆராதனை பொறுப்படுத்த ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை அளவில்லாமல் நீர் எங்களுக்கு பகிர்ந்து கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னதென்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே சாலமோன் கேட்டது போல நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து அளவில்லாததான தெய்வீகമായ ஞானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஜீவிக்க ஒருவருக்கு உதவி செய்ய ஓடுந்து கெஞ்சுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோட மனம் புதுதாகிறதுனாலே மரணமாகும்படியாக ஒவ்வொரு நாளும் உதவி செய்யணும். ஒரு மனம் புதுதாகிற அனுபவத்தை எங்களுக்கு தர ஓடுந்து கெஞ்சுகிறோம். எங்களோட விசுவாசம் பெருகட்டும் கர்த்தாவே. எங்களோட விசுவாசத்தை நாளுக்கு நாள் வர்த்திப்பிக்க பண்ண வேண்டும் கெஞ்சுகிறோம் சுவாமி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அதனுடைய நாளுக்கு தாவெளிந்து போற ஆத்துமாக்களை குறித்து பாரமுள்ளவர்களாய் ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நிற்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியமான ஹிருதயத்தை எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைக்கு தரணுமே. எங்களுடைய வாஞ்சியும் விருப்பம் எப்போதும் இயேசுவோடு கூட தங்கி இருக்கிறதான அனுபவத்தை நாங்கள் வாஞ்சிக்கட்டுங்க தாவே. என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கி இருக்கும்படியாக உம்முடைய மகிமையிலே உம்மோடு கூட காணும்படியாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவோடு கெஞ்சுகிறோம் சுவாமி. இயேசுவோடு உள்ள ஜீவிதம் எத்தனை தாவே இன்பமா இருக்கிறது. அதனுடைய நாளே பாடுகள் கஷ்டங்கள் மனதின் பாடுகள் சரீரத்தின் பாடுகள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து கொண்டு தேவன் நடத்துகிற பாதையில் சந்தோஷமாய் பின் செல்ல எல்லா தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமே. எங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் சீர்ந்து சீக்கிரமாக நாங்கள் எங்களை இயேசுவை சந்திக்க போறோங்க தாவே. அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே நம்பிக்கையோடு எங்களோட ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்க கிருபையிலே உடனே கெஞ்சுகிறோம். நீர் இந்த ஆராதனை பொறுப்படுத்தி எங்களோடு பேசி எச்சரித்து எங்களுக்கு தந்த எல்லாறுதல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தினால நீர் எங்களை தைரியப்படுத்தி எங்களை கத்தாவே இன்னும் உம்மோடு கிட்ட நெருங்கி பண்ணினா ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வசனத்துக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோட சுதந்திரத்துக்கு எங்களையும் தகுதிப்படுத்தும். எல்லா துதிகளை மகிமை உமக்கே ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் கூட இருப்பதாக. அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம்.